அது ஏதோ சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு 1.47 இருக்கு. டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரேடிங்குள்ளே வருது அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு ஸ்கேல் அப் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதுவே எனக்கு சின்ன கேபிட்டல். சின்ன கேபிட்டல்னா ரூ. 10,00,000 சின்ன கேபிட்டல். ரீசெண்டாக வந்து எஸ்ஏஎஸ் ஆன்லைன் ஒரு ப்ரோக்கர்லேருந்து ஃப்ளாட் ட்ரேடுங்கிற ஒரு ப்ரோக்கருக்கு மாறினேன். ஏன் மாறினேன் அப்படின்னா, ஃப்ளாட் ட்ரேடில் வந்து எனக்கு பிளட்ஜிங் கொடுக்குறாங்கன்னே தெரியாது. ஸ்டார்டிங்கில் வந்து பிளட்ஜிங் கொடுக்குறாங்கன்னே தெரியாது. அதனால் இப்போ வந்து பிளட்ஜிங் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் ஃப்ளாட் ட்ரேட் மாறிட்டேன். ஃப்ளாட் ட்ரேடுக்கு மாதிரி கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு. 1 வீக்கில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சார்ஜஸ் வருது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி அன்கட் வெர்ஷனாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய எடிட்டெல்லாம் இருக்காது. ஏன் அப்படின்னா இது பிளான் பண்ணாமல் பண்ணுற வீடியோ. அதனால் மோஸ்ட்லி அன்கட் வெர்ஷனாக தான் இருக்கும். நான் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொல்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரிப்போர்ட் வந்து போன வாரம் ட்ரேட் பண்ணக்கான எக்ஸ்பென்சஸ்லாம். எக்ஸ்பென்ஸ்னால் டேர்ன் ஓவர், ப்ரோக்கரேஜ் எல்லாம் சேர்த்தி அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இப்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். சிஜிஎஸ்டி வந்து ஒரு 13 ரூபா பே பண்ணிக்கலாம் டோட்டலாக போன வாரத்துக்கு ஃபுல்லாக. எஸ்ஜிஎஸ்டி வந்து ஒரு 13 ரூபா. அதே மாதிரி செபி சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அப்புறம் வேறு ஏதாவது எஸ்டிடி வந்து 94 ரூபா பே பண்ணியிருக்கேன். ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஒரு 5 ரூபா பே பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வேறு ஏதோ சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு 145 ரூபா இருக்குது. அப்புறம் ஓடிஎஃப்ஓ அது ஏதோ சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு 1.47 இருக்குது. டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எவ்வளோ பே பண்ணியிருக்கான், ஒரு 13 + 13 + 304 + 5 + 145 + 1.47 271. ஓவராலாக போன வாரம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆயிருக்கு அப்படின்னா 271 ரூபா தான் சார்ஜஸே ஆயிருக்கு. டோட்டலாக கிட்டத்தட்ட 5 நாள் ட்ரேட் பண்ணியிருப்பேன். 5 நாள் டோட்டலாக ட்ரேட் பண்ணி 271 ரூபா தான் ஆயிருக்கு. இந்த வீடியோ வந்து ஏன் போடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் எனக்கு ஸ்டார்டிங் யாரும் போட்டது கிடையாது. இப்படி வந்து காஸ்ட் ஆஃப் மேக்கிங், அதாவது காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் ஒரு காஸ்ட் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு. இந்த காஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு யாருமே சொன்னது கிடையாது. இப்போ ப்ரோக்கர் இருக்காங்கன்னு எனக்கு ஸ்டார்டிங் தெரியதில்லைங்க விட நான் சர்ச் பண்ணல, அதனால் எனக்கு கிடைக்கல. காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து 0 ப்ரோக்கரேஜ் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ வெரிஃபைட் பிஎன்எல் பார்த்தலாம். வெரிஃபைட் பிஎன்எல் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வெரிஃபைட் பிஎன்எல் வந்து ஏற்கனவே பின் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் பின் பண்ணல காட்டிடுறேன். வெரிஃபைட் பிஎன்எல் போன வாரம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணதில், போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ட்ரேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்டிவாக ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை பொசிஷன் எடுப்பேன், ஓவர் நைட் பொசிஷன் எடுப்பேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை எப்போவுமே ட்ரேட் பண்ண மாட்டேன். அதனால் ஓவராலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 9,061 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்கரேஜ் சேவ்டு நீங்கள் இருப்பார். ப்ரோக்கரேஜ் சேவ்டுங்கிறது வந்து 3,950 ரூபா. நான் இப்போ எடுத்த ட்ரேடை அப்படியே வந்து ஜெரோதால எடுத்திருந்தா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னா, இந்த 9,061 ரூபாலேருந்து 3,950 ரூபா வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா வந்து 9,061 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வந்துருக்கு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரேடிங்குள்ளே வருது அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு ஸ்கேல் அப் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதுவே எனக்கு சின்ன கேபிட்டல்னால் ரூ. 10,00,000 சின்ன கேபிட்டல். இதுவே எனக்கு கேபிட்டல் வந்து ஒரு 1 CR 2 CR இருந்தது அப்படின்னா, எனக்கு ப்ரோக்கரேஜ் வந்து பெரிய இம்பேக்டாக இருக்காது. இந்த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அந்த எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த இதெல்லாம் தான் வந்து எனக்கு பெரிய இம்பேக்டாக இருக்கும். ப்ரோக்கரேஜ் வந்து பெரிய இம்பேக்டாக இருக்காது. அப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ப்ரோக்கரே போய்க்கலாம். ஆனால் சின்ன கேபிட்டல் வச்சுருக்கிறப்போ நீங்கள் வந்து இது மாதிரி ப்ரோக்கர் போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் சேவ்ட் ஆகும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரேட் எடுக்கிறப்போலாம், இந்த ட்ரேட் எடுத்தால் 20 ரூபா எடுப்பானுங்க. 20 ரூபா எடுப்பானுங்க. இந்த ட்ரேட் எடுத்தால் 20 ரூபா ப்ரோக்கரேஜ் பே பண்ணணும். அப்புறம் பை பண்ணுறதுக்கு 20 ரூபா ப்ரோக்கரேஜ் பே பண்ணணும். செல் பண்ணுறதுக்கு 20 ரூபா ப்ரோக்கரேஜ் பே பண்ணணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு ஓடிட்டே இருக்கும். ஜெரோதாவை பொறுத்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு வாங்க முடியாது. எது வாங்க முடியாது அப்படின்னா, ஃபார் அவுட் ஆஃப் தி மணி வந்து ஹெட்ஜஸ் வந்து வாங்க முடியாது. வாங்கினா ஃபஸ்ட்டு செல் பண்ணிட்டு தான் அப்புறம் வாங்கணும். அப்போ உங்களுக்கு அதுக்கு தனித்தனி ஆர்டர்லாம் போடணும். ஜெரோதாவில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் மாறினேன். மாறிட்டு எஸ்ஏஎஸ் ஆன்லைன் வந்தேன். எஸ்ஏஎஸ் ஆன்லைன்லேருந்து ஏன் ஃப்ளாட் ட்ரேட் வந்தேன் அப்படின்னா, ஃப்ளாட் ட்ரேடில் வந்து எனக்கு பிளட்ஜிங் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னே சுத்தமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தால் ஃப்ளாட் ட்ரேட் வந்திருக்கலாம். எஸ்ஏஎஸில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ட்ரேட் 4 மாதம் கிட்டத்தட்ட ட்ரேட் பண்ணிட்டேன். எஸ்ஏஎஸில்
4 மாதம் ரொம்ப நாளே இருக்கும். எஸ்ஐஎஸில் ரொம்ப நாளே ட்ரேட் பண்ணியாச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுலேருந்து ப்ரோக்கரேஜ் சேவ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இதனால் எனக்கு இயர்லி வந்து எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்னா 2000 பே பண்ணிட்டேன். எஸ்ஐஎஸில் வந்து 2000 பே பண்ணிட்டு இயர்லி வந்து ஒரு 24,000. அது இல்லாமல் அந்த 24,000 வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி போட்டால் அது ஒரு 3,900, அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி. அதுக்கு வந்து ஒரு 4,000 வரும்னு வைங்களேன். ஓவராலாக ஒரு 28,000 சேவ் பண்ண மாதிரி. ஓவராலாக ஒரு 28,000 சேவ் பண்ண மாதிரி. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சின்ன கேபிட்டல் வச்சுருந்தா முடிஞ்ச அளவுக்கு 0 ப்ரோக்கரேஜ் போயிருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த வெரிஃபைட் பிஎன்எல் வந்து உங்களுக்கு கீழே போடுறேன். மேக்ஸிமம் இது வந்து அன்கட் வெர்ஷனாக தான் இருக்கும். அன்கட் வெர்ஷன்னா ஓரளவுக்கு தான் கட் பண்ணி போடுவேன். ஏன்னா டைம் இல்லாதனால ஓரளவுக்கு தான் கட் பண்ணி போடுவேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி